ஒரு சொல்றேன். முகையூர் வரைக்கும் போலாமாண்ணா? முகையூரா? பஸ் வரல. வாங்க வாங்க வாங்க. பெல்ட் சீட் பெல்ட் போட்டுங்க. பேர் என்ன? என் பேர் தீனாண்ணா. தீனா இங்க லோக்கல் தானா? லோக்கல் தானே. அங்கே தானே. என்ன ஊர் சொன்னீங்க? முகையூர்ண்ணா. முகையூர். முகையூர். என்ன வேலை செய்றீங்க? நாங்கள் டீ மாஸ்டர் வேலை செய்யறோம். டீ மாஸ்டர்? ஆமாண்ணா. என்ன ஊர்ல? விழுப்புரத்தில் வேலை செய்யறோம். விழுப்புரத்தில்? ஆமாண்ணா. சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன ஊர்னா? நான் இங்கதான் பக்கத்துல தான். ஆனா வேலை செய்யறது சென்னையில. ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை வந்து சின்சியரா லவ் பண்றான். நேற்று நைட்டு மணி ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுல மாப்பிள்ளை பாக்குறாங்க. என்ன பண்றேன்னு தெரியல மச்சான், நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா. எனக்கு தூக்க வயிறு போட்டுருச்சு. என்னடா சொல்ற? ஆமா மச்சான், நாளைக்கு கல்யாணம் பண்ண போறேன், ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஆகணும், இல்லைன்னா பிரிச்சிருவாங்க, கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ண மச்சான்னா. அவன்கிட்ட சுத்தமா காசு இல்ல, என்கிட்டயும் காசு இல்ல. வச்சிருந்த காசு வந்து வண்டி டியூ கட்டிட்டான். சரி அப்படியே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காசு வாங்கிட்டு பாண்டிச்சேரி போயிட்டு இருக்கேன். அனுப்பேன். என்ன சொல்றது, தலையெழுத்து. என் வேலையை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு சண்டை போடுவாங்க. ஹெல்ப் பண்றதுல தப்பு இல்லைண்ணா. ஹெல்ப் பண்றது தப்பு இல்லதான், இருந்தாலும் நம்ம வேலை பாதிக்குது இல்லண்ணா. பாதிக்குது. அவன் ஒரு கையில காசு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, கையில காசு இல்லாம பொண்ணு கூட்டு வந்துட்டான். காலைல இருந்து 2000 அனுப்பியிருக்கான். அவன் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிட்டு இருக்கான். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு காசு தேவைப்படுது. நான் தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கேட்டான். எல்லாம் அவங்களுக்கு முடிஞ்சது ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன பண்றது? இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஏதாவது வழியில நின்னீங்க, அதை லிஃப்ட் கொடுத்தான், இது ஒரு உதவி. இப்ப என் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். நானு இன்னும் நடுவில் வந்து 4-5 பேர் வருவாங்க, அவங்க கூட்டிட்டு போறேன். இப்ப எங்களுக்கு வந்து உங்களால ஏதாவது உதவி செய்ய முடியுமா? செய்ய முடியும். இந்த மாதிரி விஷயத்துல கண்டிப்பா எனக்கு வந்து எப்படின்னா, இவ்வளவுதான் நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான் கொடுக்கணும் கிடையாது. உங்களால முடிஞ்சது நீங்க ₹1 இல்ல ஒரு ₹10 கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது பண்ணுவீங்களா? கண்டிப்பா பண்றேன். நீங்க பண்ணீங்கன்னா டீசல் கூட கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரிண்ணா, கண்டிப்பா. நான் கையில எதுவும் காசு இல்ல, அக்கௌண்ட்ல பாக்குறேன். ஜிபேல அக்கௌண்ட்ல ஒரு ₹600 இருக்குண்ணா. ₹600? சரி. நான் இப்போதைக்கு என்னால இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க கேட்கும் போது நான் கண்டிப்பா இந்த ஹெல்ப் பண்ணி ஆகணும். நான் ₹500 போடுறேன். ₹500 போடுவீங்களா? நிஜமா தானே சொல்றீங்க? நிஜமா தானே சொல்றேன். எனக்கு ஒரு நிமிஷம் கண்டிப்பா பாடிடுறேன். நீங்க பண்ற உதவி வந்து நான் என்னோட வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? ஒரு உதவிக்காக தான் கேட்கறேன். நீங்க கொடுப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. உங்க நம்பர் எனக்கு கொடுங்க, நான் திருப்பி வந்து உங்களுக்கு அப்படியே நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு கண்டிப்பா ஜிபே நம்பர் சொல்றேன். 9788 அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு. ஓகேண்ணா, வந்துருச்சு. ரொம்ப நன்றிண்ணா. இதெல்லாம் இல்ல ஒரு ஹெல்ப் தானே. அப்படி கிடையாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க கேட்டோன்னு கொடுக்குறீங்களா? நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நானே நிறைய பண்ணிருக்கேங்க, எனக்கு நிறைய பண்ணிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த மாதிரி விஷயத்துல நம்ம ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். சரி சரி, ரொம்ப நன்றிண்ணா. நான் இந்த உதவி நான் மறக்க மாட்டேன். நானு உங்க பேரு சொல்லி தீனா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. எனக்கு நான் பசங்க ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். சரிண்ணா. சரி, சத்தியமா மறக்க மாட்டேன். இதுல நானே இருக்கு. இல்ல சரி, ஏதோ சும்மா விளையாட்டா கேட்போன்னு தான் கேட்டேன். நீங்க பரவாயில்ல கொடுத்துட்டீங்க. நீ கட் பண்ணி விடுறோம். சரி, போய்கிட்டே பேசுவேன். சரிண்ணா. நிஜமா நான் சொல்றேனே, நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. நீங்க இல்ல இல்ல ஹெல்ப் தானே பண்றோம். அதான் உங்களை மாதிரி ஆள் இருக்கிறதுனாலதான் மழை பெய்யுது ஊர்ல. ஹலோ, காசு ₹500 அனுப்பி வந்துருச்சா? தீனா தீனா. சரி சரி, ரைட். நீ போயிட்டு 1848 வாங்கிக்க. பக்காட்டி லெமன் ஒன்று வாங்கிக்க. மிக்சர் தான், ரைஸ் ஒன்று வாங்கிக்க, சிக்கன் ரைஸ் ஒன்று வாங்கிக்க. சரி
சரி நான் வந்துட்டு இருக்கிறேன் வை வை. டேய் உனக்கு இன்னும் 500 நான் ரெடி பண்றேன், எவனா மாட்டோம் அவன். நீ இருறா, நீ இதை மட்டும் வாங்கி வை, நான் வரேன் வை. என்னடா என்கிட்ட மேரேஜ் தானே காசு கேட்ட? கல்யாணம் தானே கேட்டேன். ஏன் இப்போ இது ரைஸ் இது 1848 சரக்குலாம் சொல்றீங்க? இது நைட்டுக்குண்ணா, நம்மளுக்குண்ணா இது. எனக்கு ஓகேண்ணா, இது என்கிட்ட காசு வாங்கி தான் நீங்க சரக்கு அடிக்கணும் போனா? ஐயோ இப்ப நீங்க கொடுத்த காசை நாங்க சரடிக்கு போறோம். நான் மேரேஜ் தானே காசு கொடுத்தேன் உங்களுக்கு. ஐயோ நீங்க தப்பா எடுத்துறீங்க. அப்படியெல்லாம் காசு கொடுத்தேன், காசு அனுப்பிச்சு எனக்கு. ஆனா நான் உங்க ஃப்ரெண்டுங்க ஒரு நிமிஷம் நான் இருந்தா நீங்க கேட்ட விஷயத்துக்கு ஹெல்ப்புக்காக கேட்டீங்க. நான் உதவி தான் கேட்டேன் உங்கள்ட்ட. இப்ப நீங்க கொடுத்த காசு நான் கல்யாணம் தான் செலவு பண்ண போறோம். இப்ப நீங்க ஏன் தப்பா எடுத்துக்கிறீங்க? நீங்க அப்படித்தானே இப்ப 1840 சரக்கு வாங்குறீங்க. இப்ப உங்க ஃப்ரெண்டுக்கு தானே ஹெல்ப் பண்ண கேட்டேன் உங்ககிட்ட. 1848 வந்து அது மண்டபத்தோட பேருனா? அது எப்ப 18 எங்களுக்கு சரகை பத்தி தெரியாதானா? ஐயோ நீ இப்ப உங்கள்ட்ட காசு வாங்கி இப்ப நான் சரடிக்கு போறேன்னா? ஒண்ணு இல்ல, ஜிபே காசு அனுப்பிச்சுனா. இங்க பாருண்ணா, நான் சொல்றது கேளுண்ணா. இல்ல நீ உதவி தானே கேட்டேன் உன்ட்ட. நீ அனுப்பிச்சுனா காசு அனுப்பிச்சுனா. எது காசு நீ பொண்ணா? என்கிட்ட அக்கௌண்ட்ல காசு இவ்வளவுதான் இருந்தது, உங்க ஃப்ரெண்டுக்காக நீ ஹெல்ப் கேட்டீங்க. ஆமா போட்டா அவன் கல்யாணம் பண்ண போறான். இப்ப அது என்ன பிரச்சனை வந்துச்சு உனக்கு அதுக்குள்ள? இப்ப அதுக்குள்ள நீங்க 1840 சரக்கு வாங்கி வச்சீங்க மச்சான். நீ ரைஸ் நான் சொல்றேன், உதவி நீ பண்ணிட்ட, நாங்க ஏதோ பண்றோம் அந்த காசை உனக்கு என்னவா? நோ கேட்டீங்க, காசு கொடுத்தேன். சரி என்ன பண்ண? இந்த காசை வச்சு நீ சரக்கு அடிக்க போறீங்களாப்பா? நான் ஏதோ பண்றேன் உனக்கு. இன்னும் எவ்வளவு கொடுத்துருப்பேன்? எவ்வளவு கொடுத்த? 500 கொடுத்த. அது பின்ன அம்பானி பேர் பேசுற? என்னடா எப்படி பேசுற? காசு வாங்கும் போது இவ்வளவு பேசி எப்படி பேசுறாங்க பின்ன? இப்படி எல்லாம் பேசுற? நீ எவ்வளவு கொடுத்த? 500 தானே கொடுத்த. 500 தானே கொடுத்த. ஒரு 3 கோடி வாங்க முடியுமா? சொல்லு. எப்படி பேசுற? இவ்வளவு நாள் நீ இவ்வளவு பேச்சு பேசுற சொல்றேன். இவ்வளவு பண்ண இப்ப இந்த அளவுக்கு நெக்கலா பேசுறப்ப நானும் ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம். அவன் கல்யாணம் பண்ற சாவறான். எங்களுக்கு தேவை, எனக்கு தேவையில்லாதுண்ணா. நீங்க ஒரு ஹெல்ப் தானே கேட்டீங்க. இந்த அளவுக்கு இவ்வளவு பேச எனக்கு வந்து தலைவலி. எனக்கு தலைவலிக்கு நான் காசு இல்ல, சுத்தமா கையில காசு இல்ல. இப்படிதான் நீங்க எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நான் கேட்கல. எவனா பாக்குறதுக்கு இல்சா மாதிரி என்ன பார்த்தா இல்சா மாதிரி தான். நான் ஒன்ன சொல்ல கிடையாது. பாக்குறது சொல்லிட்டு கேக்குறீங்களா? அப்ப என்ன பண்ண சொல்ற? இப்ப என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ணுமா? என்ன பண்ண சொல்ற? காசு தர முடியாது. தர முடியாதா? தர முடியாது. இறங்கி போ. நான் நீ இறங்கி போன என்ன சொல்றேன்? காசு அனுப்பிச்சுட்டு தான் போவேன் நான். காசெல்லாம் கொடுக்க முடியாது, அவ்வளவுதான். போயிடுச்சு, ஒயின்ஷா போயிடுச்சு. காசு இல்ல, போயிடுச்சா? என்னடா நீ இப்படி பேசுற? இவ்வளவு நேரம் இவ்வளவு பேசிட்டு இப்போ ஒயின்ஷா போயிடுச்சு. டைம் ஆகுதுப்பா எனக்கு, கிளம்பிப்பா வெளியே போக முடியாது. நீ காசை போனா, நீ முதல்ல 700 அக்கௌண்ட்ல காசை போனா. நீ யாரு? நீ என்ன பண்ணுவ? நீ இப்ப நீ காசு உனக்கு போடணும். காசு எதுக்கு? காசு நான் எதுக்கு போடணும்? நீ இப்ப என்கிட்ட கொடுத்தியா? ஜிபேல இப்ப பண்ண யாரு பண்ண? யாரு பேரு? யார் பண்ண? என் நம்பரே கிடையாது. நம்பர் என்ன? என் நம்பர் கிடையாது. யார் நம்பர் இது? அது யார் நம்பரே கிடையாது. யார் நம்பரே கிடையாது. நீ எப்படி போய் சொல்லுவ? யார்கிட்ட போய் சொல்லுவா? என்ன சொல்லுவா? எனக்கு கொடுக்கல காசு. கொடுக்கல காசு? எனக்கு கொடுக்கல. இப்படி என் நம்பர் கிடையாது. என் நம்பர் கிடையாது. நீ யாரும் தெரியாது. இப்ப இறங்குறியா இல்லையா? இறங்குறியா இல்லையா? வண்டி சாவி வந்து எழுதுறான்னு சொல்றேன் நான். இப்ப கத்துவேன். இப்ப பாக்குறியா? நானும் கத்துவேன், பாக்குறியா? இப்ப நீ என்ன சொல்லுவ? வெளியே என்ன சொல்லுவா? சொல்ல முடியுமா? ஆனா இப்ப ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு மேரேஜ் எனக்கு தெரியாது. யாருன்னே தெரியாதுன்ற நானு. டீமர்ஸ் வேலைக்கு கூட்டம் வரேன்னு சொன்னா, பாதி வேலை வந்து 10,000 அட்வான்ஸ் கட்டான், தர முடியாதுன்னு சண்டை போறான்னு. யார்? நீ சொல்ல போறியா? ஆமா. ஏன்னா இப்படி எல்லாம் இறங்க முடியாது. காசை போன நீ காசை போட்ட டைம் இல்லப்பா. இறங்குப்பா, எல்லாம் அடிச்சிரும் நானு. யாரப்பா அடி பண்ற நீ? என்கிட்ட காசை வாங்கி என்ன அடி பண்ற நீ? என்ன ஊரு? என்ன ஊரு? இப்ப காசை வாங்குற நீ 500 வாங்குற. நான் வாங்கல. இப்ப எப்படி வாங்கல? என்ன ஊரு? என்ன ஊரு? இறங்க காசு கிடையாது. நீ போக மாட்ட பாக்குறியா? வீட்டுக்கு போக மாட்டேன். நீ போகவே மாட்டேன். இந்த இடத்துல கார் எடுத்துட்டு போக மாட்டேன் பாக்குறியா? பொருள் எடுத்துனா ஒரே சொல்லுதான் சொல்லுவேன். எதுக்கு டோர் தர? டோர் தர காசு வாங்கி தர முடியாதுன்னா இது என்ன கதையா இருக்குது? காசு எப்ப கொடுத்தேன்? யாருன்னே தெரியாது. யாருன்னே தெரியல. உன்னை பாக்கல. இறங்கும் போதா நீ என்ன ஊர்? நீ காசு தர முடியாது. காசை வாங்கிட்டு தர முடியாதுன்ற நீப்பா. நீ இறங்கி போலாம். ஒரு நிமிஷம் யூடியூப் பிராங்க். யூடியூப் பிராங்க் அந்த பிராங்க் சும்மா விளையாட்டு தானே பண்ண. என்ன பண்ணு கோச்சு? இங்க கேமரா பாரு. இங்க பாருண்ணா. எது கேமரா இது வச்சு நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணா. இதை வச்சு இது பண்றீங்களா? இதை வச்சு நான் சும்மா விளையாட்டு தானே பண்ண. கோச்சிக்கண்ணா. என்னன்னா யூடியூப் பிராங்க்ண்ணா. ஏன்னா இப்படி பண்றேன். இவ்வளவு இது பண்றேன். யூடியூப் பிராங்க் எந்த பிராங்க்னு சொல்ற போறேன். ஏன்னா நீ வேற
கோச்சிக்கண்ணா சும்மா விளையாட்டு தானே பண்ணேன். நீ கொடுத்த காசு எங்கேயும் போல. நீ சரக்கு அடிக்கணும்னு சொல்றது எவ்வளவு டென்ஷன் ஆகுது எனக்கு. அப்ப நீ ஹெல்ப்புக்காக தான் உனக்கு நான் பண்றேன். சும்மா விளையாட்டு தானே பண்ணேன். காசு எங்கேயும் போல. தெரியுது. நீ உன் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விட, கல்யாணத்துக்காக தான் உனக்கு அனுப்பிச்சு விட்டேன் நானு. சும்மா கோச்சிக்க இதெல்லாம் என்னன்னா சும்மா இப்ப நீ அனுப்பிச்சு விட்டு எனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆச்சு. சரி மன்னிச்சுக்கண்ணா கோச்சிக்க. ஹெல்ப் தானே உனக்கு பண்ணது. இதை வந்து நீ வந்து இவ்வளவு இது பண்ணி ஏன்டா சண்டைக்கு வர மாதிரி கோச்சிக்க. சும்மா விளையாட்டு தானே பண்ண கோச்சிக்க. உனக்காக இவ்வளவு நான் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றீங்க, அதனால போட்டு விட்டா. கோச்சிக்கண்ணா சரக்கு அடிக்க போறவங்க எவ்வளவு டென்ஷன் ஆச்சு. என்னடா ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக புரியுதுண்ணா. சும்மா விளையாட்டு தான் பண்ணா. இது விளையாட்டு பண்ற விஷயமான இது. ஏன்னா சரி நான் எனக்கு இவ்வளவு ஃபெஷர் ஆகி விட்டு பண்ணேன். ஒரு 5 நிமிஷம் இப்ப என்ன ஃபெஷர் ஆகி விட்டு வரும்போது மன்னிச்சிருந்தா சார் கோச்சிக்க. உட்காருண்ணா. நம்ம இதெல்லாம் வீடியோதுனா. ஆமா இதான் நம்ம சேனல். அதுதான் உங்கள்ட்ட பண்ணது. கோச்சிக்காதீங்க. என்னண்ணா இவ்வளவு பண்ணிட்டு இப்ப நீ இப்போ இந்த வயசுல இப்படி பண்ண ஏன்னா நீ வர சரி கோச்சிக்க. யூடியூப்ல இப்படி எல்லாம் பண்றது என்ன வச்சு இவ்வளவு டென்ஷன் பண்ண பாருண்ணா. சரி கோச்சி இதெல்லாம் பண்ணிக்கிறேன் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இவ்வளவு கோச்சிக்கிறேன். போலாமா? சரிண்ணா கண்டிப்பா. காசு நான் அனுப்பிட சொல்றேன். சரிண்ணா வந்துருச்சுண்ணா. நீ இவ்வளவு 1858 சரக்கு அப்படி இப்படின்னு சொன்னதான் எனக்கு எனக்கு நான் மண்டபம் பேர் என்ன தெரியாது. 1858 மண்டபம் எந்த இருக்குது. சும்மா விளையாடதான் பண்ண. எப்படி சொல்றது, ஒரு ஆளுக்கு வந்து உதவி தேவைப்படுது, உதவி கேட்கறாங்க, ஃப்ரெண்டு கல்யாணம், அது கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க பண்ணீங்க பாத்தீங்களா. அதுக்கு வந்து முதல்ல வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்ல மனசு இருக்கு, உங்களுக்கு நல்லா இருப்பீங்க நீங்க. சரியா? என்னோட சேனல் சார்பா வாழ்த்துக்கள் சொல்றேன். அதே மாதிரி என்னன்னா இப்ப எதையுமே நம்பி நம்மளால செய்ய முடியாது. கண்டிப்பாண்ணா. எப்படி வேணா ஏமாத்துவாங்க நம்மள. அதனால சரி ஒரு விழிப்புணர்வாக பண்றதுதான் அது. பச்சிக்காதீங்க. இதெல்லாம் எனக்கு என்னன்னா நீங்க ஃப்ரெண்டுக்காக காசு கேட்டீங்களான்னு சொல்லுது. நான் உடனே உங்களுக்கு நான் அக்கௌண்ட்ல இருந்த காசு அனுப்பிச்சு விட்டேன். புரியுது, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா. சரி இப்ப நம்ம பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆமா உங்க வீடியோ வந்து நான் யூடியூப்ல போட்டுக்கலாமா? யூடியூப்ல போட்டுக்கலாம். மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க சம்மதமா? கண்டிப்பாண்ணா. மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. ஓகே உங்களுக்கு? சரி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.